தொடர்ச்சியாக எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களிலையும் முக்கியமாக சில பகுதிகளில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தற்போது கிடைத்திருக்கும் தகவல் படி காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் மீண்டும் அத்துமீறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் ஒரு நீண்ட இரவாக அங்கிருந்த மக்கள் பதற்றமான ஒரு சூழலில் இருந்து வந்தார்கள். சில பகுதிகளில் காலை பொழுது இயல்பாகவே துவங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம காதுக்கு வந்து கொண்டிருந்த அதே வேளையில் தற்பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா காஷ்மீரினுடைய குப்வாரா பகுதியில் மீண்டுமே அத்துமீறிய ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் படை அப்படின்ற ஒரு அண்மை தகவலை பார்க்கிறோம். பதிலடியாக தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை இந்திய ராணுவத்தினர் திணறடித்திருக்கிறார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய குப்வாரா பகுதியில் தற்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதி. சற்று முன்னதாக தான் நம்ம பார்த்தோம், அந்த பதற்றமான சூழல் இருந்த பகுதிகள் எல்லாமே இயல்புக்கு திரும்பி இருக்கிறது, காலை பொழுது அமைதியாகவே துவங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாகவே குப்வாரா போன்ற பகுதிகளில் அத்துமீறிய தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. என்ன நடக்குது, தற்போதைய ஸ்டேட்டஸ் அங்கே எப்படி இருக்கு? நேற்று இரவு ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டது. அந்த பகுதிகளில் இரவு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் இன்று காலை அமைதியான பொழுது விடிந்து எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் ஒரு சாதாரண நிலவி வந்த நிலையில் மற்றும் ஒரு காஷ்மீரினுடைய முக்கிய பகுதியான குப்வாராவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் காலையிலேயே அத்துமீறி தாக்குதலை ஈடுபட்டு இருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உடனடியாக இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் உடனடியாக பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரைவழி சண்டையாகவே நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி சண்டைக்கு இந்தியாவினுடைய ராணுவத்தினர் உடனடியாக பதிலடி கொடுத்து வருகிறார்கள். மற்ற காஷ்மீரினுடைய மற்ற பகுதிகள் உரி, உதம்பூர், சம்பா உள்ளிட்ட பல்வேறு பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பான நிலவி வரக்கூடிய நிலையில் குப்வாராவில் மட்டும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தற்பொழுது இந்திய ராணுவம் சார்பில் தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு பாகிஸ்தான் பல்வேறு இடங்களில் குறிவைத்து, அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லையில் மொத்தம் 50 ட்ரோன்களை ஏவி தாக்குதலுக்கு முயன்றது. அந்த 50 ட்ரோன்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உதம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பஞ்சாபினுடைய பட்டான்கோட் ஆகிய இடங்களில் மொத்தம் 50 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயன்றதாகவும் அது அனைத்தும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நடவடிக்கையில் L70 ரக துப்பாக்கிகள் மற்றும் ZU 23 mm மற்றும் சிச்சிலிக்கா உள்ளிட்ட முறைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது அனைத்துமே அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் என்றும் அங்கிருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை என்பது வான்வெளியாக வரக்கூடிய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய திறன் இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு நாம் பார்த்தோம், மொத்தம் 8 இடங்களில் பாகிஸ்தான் ஜம்முவில் மட்டும் 8 இடங்களில் தாக்குதல் நடத்த முயன்றதாக நாம் பார்த்தோம். ஆனால் மொத்தம் நேற்று ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் என மொத்தம் 50, அதாவது பல்வேறு இடங்களில் 50 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. அந்த முயற்சிகள் அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஒரு ட்ரோன்கள் கூட பாகிஸ்தான் நினைத்தபடி செயல்படவில்லை. அதனை அனைத்துமே முற்றிலுமாக இந்தியா ராணுவம் சார்பில் தகர்த்து எறியப்பட்டிருக்கிறது.